இந்த மாதிரி ரோஜாவில் நிறைய மொட்டு வைக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. இவங்க பார்த்தாலே தெரியும். இது பாருங்கள் எத்தனை ரோஸ் மொட்டு வச்சுருக்கு, பூத்திருக்கு அழகான்ட்டு. இது இன்னும் நான் தொட்டி கூட மாற்றலை. சின்ன அந்த இதில் வாங்கிட்டு வந்த பேக்லேயே தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நான் கொடுக்குற நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா, பழைய சாதம் இருக்கு இல்லையா, அந்த பழைய சாதத்துலேருந்து வர தண்ணி தான். அந்த தண்ணி வீக்லி ஒன்ஸு ட்வைஸு நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. சூப்பராக உங்களுக்கும் பூவில் மொட்டு வைக்கும், நிறைய பூக்கும். பாருங்கள் மல்லிகைப்பூ. ஸோ மல்லிகைப்பூவும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நிறைய மொட்டு வச்சு நிறைய பூக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் இது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.